ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரமோ இல்லை பிளாஸ்டிக் பாத்திரமோ உடஞ்சி போன நிலமையில் இருக்கும், இல்லைன்னா ஓட்டை விழுந்த நிலமையில் இருக்கும். அதை வந்து என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டுருவீங்க. இனிமே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அந்த மாதிரி உடஞ்ச ஓட்டை உள்ள பொருளோ இருந்தாலோ நீங்கள் வந்து பழைய இரும்பு கடையில் போட வேணாம். அதை ஓட்டையை வீட்டிலையே நம்ம அடைச்சி இன்னும் கொஞ்ச நாள் வந்து நம்ம அதை பயன்படுத்துகிற மாதிரி உள்ள ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இதில் வந்து ஒரு சில நுணுக்கங்களும் சொல்லியிருப்பேன், அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் கடையிலலாம் கொடுத்து ரொம்ப அதிக காசு கொடுத்து ஒரு 50 ரூபா 60 ரூபா கொடுத்து ஓட்டை அடைப்பீங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் எப்படி அடைக்கலாங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இல்லைன்னா சில்வர் வந்து இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஓட்டையை அடைச்சி காட்டுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம பிளாஸ்டிக்கும் ஒரு பெரிய பிரியாணி டவராகவும் ஓட்டையாக இருக்குது, அதை தான் அடைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு வீட்டில் ரொம்பவே முக்கியமான உங்களுக்கு பெண்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு டிப்ஸு தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு பெரிய பிரியாணி டவரா. இதில் வந்து ஒரு 3 கிலோ பிரியாணி போடலாம். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 700 கிராம் இருக்கும். 1 கிலோவுக்கு வந்து 300 கிராம் தான் கம்மியாக இருக்கும். இது ஒரு பெரிய பாத்திரம். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு ஷேப்பில் உள்ளது பாருங்கள், அப்படியே பேர்ந்து போயிருக்கு. இது ஓட்டை கிடையாது, பாத்திரம் விட்டு போயிருச்சு அப்படிம்போம்ல, அந்த மாதிரி விட்டு போயிருக்கு. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் வாளி, நைலான் நல்ல ஒரு பிளாஸ்டிக், நயம் பிளாஸ்டிக் இப்போம்ல அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள ஒரு வாளி. இதை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து உடஞ்சி போயிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே பாருங்கள், தெரியுதா? இப்படி உங்கள் வீட்லேயும் பிளாஸ்டிக் வேலையை உடஞ்சிருந்தா இதை எப்படி ஒட்ட வைக்கலாம் அப்படிங்கிறதையும், நல்லாவே இருக்கும் பிளாஸ்டிக்கு. இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இதை எப்படி நம்ம பிளாஸ்டிக்கில் இதை வந்து இந்த ஓட்டையை அடைச்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தை எப்படி அடைக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது ஓட்டை அடைக்க நாங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்ல. நாங்கள் ஓட்டை அடிக்கிறது, புது பாத்திரத்தில் பொட்டடிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய கறவை வந்து இதுதான். இது வந்து இரும்பால் ஆனது. இதை வந்து ஒரு மர டைக்குள்ளே ஓட்டை போட்டு மாட்டி வச்சுருப்போம். இந்த புது பாத்திரத்தில் பொட்டில் அடிச்சிருக்கோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அடிப்போம். இப்போ இதில் தான் நான் ஓட்டையும் அடைக்க போகிறேன். எப்படி அடைக்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. சுத்தியலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகை சுத்தியல் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஓட்டை அடைக்க முடியுமானா நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி சுத்தியல் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களே வீட்டில் வச்சே ஓட்டையை வந்து ஈஸியாக அடைச்சிடலாம். நாங்கள் ஓட்டை அடிக்க பயன்படுத்துறது வந்து புது பாத்திரத்துக்கு ஓட்டை அடைப்போம்ல, அது வந்து இந்த சுத்தியல் தான். எதுக்காக இந்த சுத்தியலை வந்து நாங்கள் ஓட்டை அடிக்க பயன்படுத்துகிறோம்னா, இது வந்து அந்த சின்ன மைல்டாக ஓட்டை இருக்கும்ல, அந்த ஓட்டை அடிக்கக்கூடியது. இதோட சைஸு பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சின்னோண்டாக இருக்கும். இதில் வந்து புடி இருக்கும். இதை வந்து அந்த சின்ன சின்ன ஓட்டை அடிக்கக்கூடியது இது. கொஞ்சம் அதை விட பெரிய பாத்திரமாக இருந்தால் இந்த மாதிரி இதை வச்சு ஓட்டை அடிப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லார் வீட்டில் இதே மாதிரி சுத்தியல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இப்படி வளைவாக இருக்குன்னா, புது பாத்திரத்துக்கு பொட்டடிக்கக்கூடிய சுத்தியல் இது. நான் உங்களுக்கு நார்மலாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி சுத்தியல் இருக்கும்ல, உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதை வச்சு எப்படி ஈஸியாக உங்களுக்கு அடைக்கலான்ட்டு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பாத்திரமும் நெளியாது. அப்படி நெளிஞ்சாலும் எப்படி அதை எடுக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த கறவையில் இப்போ இந்த பாத்திரத்தை வந்து கவுத்தி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுதுல, இந்த விட்டுருக்கிறது இதுதான் விட்டுருக்குது. இதில் தான் நம்ம இந்த விட்டதை இந்த ரவுண்டை வந்து நம்ம அடைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நார்மல் சுத்தியல் தாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தியல் தான்.
இப்படி தான் அடைக்கணும். பாருங்கள், இப்போ நான் உடைச்சதை அந்த விட்டு போன பகுதியை பாருங்கள் நல்லா அடைச்சிட்டேன். இதை வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்திக்கலாம், அதாவது இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம இன்னுமே போட்டு இழுக்க தண்ணியில் போட்டு இழுக்க மறுபடியும் அந்த இடம் விட்டு போயிடும். தற்காலிகமாக இதை நம்ம அடைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நம்ம பார்க்கும்போது அந்த கேப்பு வந்து தெரியாது. சூப்பராக பாருங்கள், அலுமினிய பாத்திரத்தை பிரியாணி டவரால் உள்ள ஓட்டையை அடைச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் வாளியில் கிழிச்சிருந்துச்சுல அந்த ஓட்டையை எப்படி சரி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த உடஞ்ச பிளாஸ்டிக் வாளியை அடைக்க போகிறோம். இதுக்குமே நமக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. இதை அடைக்கிறதுக்கு நம்ம கடையில் ஜாமான் எதுவுமே வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் தேவையில்லைன்னு போட்ட ஒரு பொருள் வந்து இன்றைக்கி இந்த பிளாஸ்டிக் வாளியை ஓட்டை அடைக்க பயன்படும் போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷு தாங்க. இந்த ஒரு ப்ரெஷ் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறோம்ல ப்ரெஷ்ஷு, இந்த ப்ரெஷ் இருந்தால் நம்ம பிளாஸ்டிக் வாளியில் ஓட்டையை ஈஸியாக அடைக்கலாம். எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு விளக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விளக்கு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் உங்களுக்கு மெழுகுவத்தி இருந்தால், கேண்டில் இருந்தால் நீங்கள் அதை கூட ஏற்றிக்கலாம். என்கிட்ட மெழுகுவத்தி இல்லாத காரணத்தினால நான் இந்த விளக்கை வந்து ஏற்றிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ரெஷ்ஷை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இது வந்து நல்லா இலகிரும். இலகி இதிலிருந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நெருப்பாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து நெருப்பு வரட்டும். நீங்கள் இந்த ஓட்டையை அடைச்ச இடம், ஓட்டை விழுந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பக்கெட்டில் ஓட்டை விழுந்த இடத்த வந்து நீங்கள் உள்பக்கமாக டேப்பு வச்சு ஒட்டிக்கோங்க. கண்ணாடி டேப் இருந்தால் அதை ஒட்டிக்கோங்க. எதுக்குன்னா அது கரெக்டாக வர்றதுக்காக. நான் வந்து அப்படியே ஒட்டுறேன், எனக்கு தெரியும், அதனால் நான் அப்படியே ஒட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் மேலே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அந்த இலகுனதை அது மேலே வடித்து விட்டாலே போதும். நம்ம ரொம்ப தேய்ச்சோம்னா இந்த உடஞ்ச பாத்திரமும் ஓட்டையாக போயிடும், இன்னும் ஓட்டையாக போயிடும் பார்த்துக்கோங்க. அதனால் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம். அந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் உள் பக்கமாக டேப்பு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வைங்க, இல்லைன்னா பெரிய ஓட்டையாக போயிடும் பார்த்துக்கோங்க. அதனால் லைட்டாக வச்சுட்டு அப்படியே ஒட்டுன உடனே எடுத்துடணும். வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் தண்ணி கையில் இருந்து அப்படியே லைட்டை அப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். இவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தருண் சுந்தர் ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.